Taste the Daily. ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கவுந்தப்பாடியில் நடைபெற்று வரும் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சியை பார்க்கலாம். அப்படி முக்கியமான மாவட்டம் பிறகு இந்தியாவுடைய கோட்டை, அம்மாவுடைய கோட்டை, எடப்பாடி கோட்டை மாற்றுகிறது. ஆகவே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறோம். நிறைய ஊடகங்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் நிறைய ஊடகங்கள், ஒரு சில பேர் தவிர மற்றவங்க எல்லாம் சாயங்காலம் டிவி 4 பேர் உட்காந்து அண்ணாதிமுக அப்படி இப்படி நாடாளுமன்ற தேர்தல் பேசுறாங்க. இதெல்லாம் கூட்டி விட்டு பேசுறது. அதிமுகவை பொறுத்தளவுக்கு எந்த கோபமும் ஒன்று பண்ண முடியாது. அதிமுக பொறுத்தளவுக்கு அற்புதமான இயக்கம், மிகப்பெரிய கட்சி. இந்த கட்சியில நாம் ஒரு கிளை செயலராக, உறுப்பினராக, ஒரு பிரதியாக இருக்கிறது பெருமை. எப்படி தாராள கட்சியா எம்ஜிஆர் ஆரம்பித்த அற்புதமான இயக்கம். 53 ஆண்டுகள் பொருளாக இயக்கம், 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம். அற்புதமான திட்டங்கள் 31 ஆண்டுகள் பிரதிநிதி எம்ஜிஆர் அவர்கள், அம்மா அவர்கள், எடப்பாடி அவர்கள் அற்புதமான திட்டங்களை கொடுத்திருக்காங்க. அதிகமான திட்டங்கள் கொடுத்தது அதிமுக. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமைகள் கேட்டிருந்த அதிமுக. முன்னை பெரியார் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, கட்சித்தொகை பிரச்சனை, இலங்கை பிரச்சனை என்று அற்புதமான தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாம் மீட்டெடுத்த கட்சி அதிமுக. இந்த கட்சி இருக்கிறது நமக்கு பெருமை. திமுக உரிமை விட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் இந்த 3 வருஷம் திமுக ஏதாவது திட்டம் கொண்டு தான் சொல்லி பார்க்கலாம். அம்மா இருந்தாங்க, எடப்பாடி இருந்தா எத்தனை பாடங்கள் கட்டி கொடுத்தாங்க. நான் உள்ளாட்சி அமைச்சர் எடப்பாடி உத்தரவுங்க எத்தனை திட்டங்கள் கொண்டு கொடுத்துட்டீங்க. கருப்பணம் வாங்கிட்டு வந்தார், இங்க இருக்கிறவங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. எத்தனை திட்டங்கள் கொடுத்தோம், எத்தனை திட்டங்களும் அதிமுக ஆச்சு. நம்ம திட்டங்கள் தான். வாக்கு கேட்கிற உரிமை நமக்கு தான் இருக்கு. உரிமையோட எதுவுமே திமுக செய்யும். ஆக இந்த கட்சியில் இருக்கிறத பெருமை, ஒரு கிளைச்சலா இருக்கிற பெருமை, அதை மறக்க கூடாது. நாடாளுமன்ற தேர்தல் விட்டுருங்க. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு 1980 புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது அதுக்கு இந்த மாவட்டத்துக்கு பெருமை இருக்கு. 2 தொகுதி ஜெயிச்சாங்க. அன்னைக்கு கோபி செட்டிபாளையம், அன்னைக்கு சிவகாசி, இன்னைக்கு ஈரோடு விருதுநகரமாக இருக்குது. 2 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. 38 திமுக ஜெயிச்சது. அதுக்கு பின்னால் தலைவருடைய ஆட்சி கலைச்சாங்க. இந்திரா காந்தி அம்மையாரும் கருணாநிதி. அதுக்கு பின் 4 மாதம் தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்தார். இது சரித்திரம். அதே போல 91 புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக போது 232 தொகுதி ஜெயிச்சாங்க. 2 தொகுதி திமுக ஜெயிச்சது. அதுக்கு 96 நம்ம 4 தொகுதி ஜெயிச்சோம். அன்னைக்கு சன் டிவி வச்சு என்னெல்லாம் பண்ணாங்க தெரியும். சன் டிவி ஆரம்பிப்போது அப்போ அதுக்கு பின்னால் அப்ப சொன்னாங்க இதே மாதிரிதான். நாடாளுமன்ற தேர்தல் பேசுறாங்கல்ல, அவ்வளவுதான் அதிமுக அவ்வளவு பேசுறாங்க. ஆனால் மீண்டும் 2001 அற்புதமான கூட்டணியை வச்சு மீண்டும் முதலமைச்சர் அம்மா வந்தார். 96 பின்னால் திமுக விரும்பி மக்கள் ஓட்டு போடவே இல்லை. தெரியும். ஆகவே 2006 மைனாரிட்டி திமுக ஆட்சி. திமுக வர ஓட்டு போடலாம், போஸ்ட் ஓட்டுல தான் கடைசியில் மாறிச்சு. அதுக்கு பின்னால் 2011 மீண்டும் 200 தொகுதிகள் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி. அப்ப கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் நம்ம 2010 எல்லாம் வந்திருப்பாங்க. அந்த கருப்பணம் வந்திருப்பாங்க, சிவகாமி எல்லாரும் வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா அப்ப நம்மோட பொண்ணு பெண்கள் இடைத்தேர்தல் வந்தது. நாங்கெல்லாம் போய் வேலை பார்த்தோம். அந்த தேர்தலில் இடைத்தேர்தல் திமுக என்னோட தெரியும். ஃபர்ஸ்ட் திமுக ஜெயிச்சாங்க, 2வது பாமக, 3வது அதிமுக. அப்ப சொன்னாங்க அவ்வளவுதான் அதிமுக, மூக்க அலையிலாம் அதிமுக அழிஞ்சிருச்சுன்னு பேசினாங்க. அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் செம்மொழி மாநாடு நடந்தது. சிவசாமி இருக்காரு. அப்ப அம்மா கொண்டாட இருக்காங்க. நான் மாவட்ட சேர எம்எல்ஏ ஒரு நோட் அம்மாவுக்கு வச்சு, அம்மா செம்மொழி மாநாடு நடத்திட்டாங்க, எங்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு தேடி கொடுங்க, யாராவது தலைமையில நிர்வாகி நடத்தணும். அம்மா அந்த நோட்டை பார்த்துட்டு
யாரும் வேண்டாம், நானே வரக்கூடிய காட்டுக்கு வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாங்க. தலைமை அம்மாவோட தலைமையில ஒரு அற்புதமான ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் பத்திரிகைகள் எழுதினாங்க, ஆட்சி மாற்றம் நடந்த அதிமுக ஆட்சி எழுதினாங்க. கோயம்புத்தூர் முடிஞ்சது, அப்புறம் திருச்சி, மதுரை, கோட்டை. அதுக்கப்புறம் 2014 அற்புதமான கூட்டணி வச்சு 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்ற அதிமுக ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி. அதுக்கு பின்னால் 2014 தொடராட்சி எவ்வளவு கொண்டு வந்தாங்க, மீண்டும் தொடராட்சி. அப்ப திமுக வாய்ப்பே இல்ல, பாத்துங்க. 96 அப்புறம் பெரிய வெற்றியே இல்ல. 2021 எடப்பாடி தலைமையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 எம்எல்ஏ ஜெயிச்சோம். 3% கிடையாது. கரெக்டா கணக்கு பார்த்தா 1.5% தான் வித்தியாசம். அப்ப விரும்பி யாரும் ஓட்டு போடல. சில தொகுதியெல்லாம் கூட்டணி கொடுத்ததுல 1.5 லட்சம் ஜெயிச்சாங்க. அதெல்லாம் கழிச்சு பார்க்கும்போது வெறும் 1% தான். திமுக அதுக்கு அப்புறம் விரும்பி மக்கள் ஓட்டு போடவே இல்லை. ஆகவே நம்ம நாடாளுமன்ற தேர்தல் பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. யார் வேணா என்ன பேசலாம். திமுக பொறுத்தளவுக்கு ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் அதுக்கு பின்னால் கடுமையான தோல்வி திமுக சந்திக்கும். இது சரித்திரம். திமுக ஒரு முறை வெற்றியாய் பிறந்தால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இது சரித்திரம். எழுதி வச்சுக்கங்க. 2026 புரட்சி எடப்பாடி முதலமைச்சர் மாற்றுகிறது கிடையாது. அதுக்கு பவானி பெருந்துறை சட்டமன்ற 2 உறுப்பினர்களும் 1 லட்சம் ஓட்டு 75,000 வித்தியாசத்தில் நீங்க வெற்றி வைக்கணும். அதுதான் சப்ஜெக்ட். ஏன்னா அப்பேற்பட்ட தொகுதி இது அண்ணா கோட்டை. இந்த சூழ்நிலையிலும் இன்னைக்கு பவானி தேர்தல் எவ்வளவு ஓட்டு நீங்க போட்டிருக்கீங்க. நாடாளுமன்ற தேர்தல் பொறுத்து நம்ம நல்ல கூட்டணி கிடையாது. தேமுதிக புதிய தமிழர் மட்டும்தான். இன்னைக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக பெரிய கூட்டணி, இங்க பிஜேபி பெரிய கூட்டணி. ஆனால் இந்த கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, பிரதமர் வேட்பாளர் இல்ல. அப்படி இருந்து கூட இன்னைக்கு இந்த தொகுதியில அதிகமான வாக்குகளை நீங்க அளித்துள்ளீர்கள். இதெல்லாம் பார்க்கணும். அதே போல பெருந்துறை அப்படித்தான். ஆகவே இந்த 2 தொகுதியிலும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்க சிறப்பான முறையில அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கீங்க, சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கீங்க. ஆகவே வருகின்ற காலம் நம்முடைய காலம். அது கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது இந்த 2 தொகுதியும் அதிகமான வாக்கு. அதற்கு களப்பணியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பொறுப்பாளர் சிவசாமன் வந்திருக்காரு. சிவசாமனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்லா பார்த்திருப்பீங்க. தெரியும் பொறுப்பாளர் தான் இருக்கிறோம். நம்முடைய வேலை என்ன? இன்னைக்கு நம்முடைய அருமை எடப்பாடி அவர்கள் பூத் கமிட்டி, அதாவது பூத் செயலாளர் 9 பொறுப்பாளர்கள். இதுக்கு முன்னாடி பூத் கமிட்டி 19 பேர் போட்ட அதெல்லாம் வேற. இன்னைக்கு 9 பேர் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர் போடுறாங்க. 9 பேர் போடுறோம். இது அங்கீகாரம் பண்ண போது கட்சி, அதுதான் முக்கிய. பொதுச் செயலாளர் அங்கீகாரம் பண்ண 65,000 பூத்தும் இன்னைக்கு அங்கீகாரம் பண்ண போறோம். இது முக்கியமான பணி. இது சரியா போடணும். இது பாருங்க, பொறுப்பாளர் நான் வந்திருக்கிறேன், எனக்கு வேண்டிப்பட்டவங்க, மாவட்டத்தில் வேண்டிப்பட்டவங்க, எம்எல்ஏ வேண்டிப்பட்டவங்க போடக்கூடாது. யார் களத்துல சிறப்பா படியாங்க அவங்க கரெக்டா பார்த்து போடணும். இதுதான் முக்கியம். நீங்க பார்த்தா இதுக்கு முன்னாடி 19 பேர் போடுவோம். ஆனா பூத்துல ஒரு 4-5 பேரே வேலை செய்வாங்க. அவங்க முடிஞ்சா இருப்பாங்க. நீங்க 9 பேர் சரியா போட்டீங்க, கண்டிப்பாக இந்த ஃபார்ம் ஆல்ரெடி மாவட்டத்திற்கு பணம் கொடுத்தது, மாவட்டத்திற்கு ஃபார்ம் வந்திருக்கும். நீங்க இந்த 9 பேரை சரியான முறையில போட்டுட்டா கண்டிப்பா இது கட்சிக்கு இருதயம் போல, ஹார்ட் போல. நீங்க இதை நிதானமாக டைம் எடுத்துக்கலாம். 2 மாசம் டைம் எடுத்துக்கலாம். படிப்படியா போட்டு சரியான முறையில் போட வேண்டும். அதே போல இன்னைக்கு உறுப்பினர்கள் கொடுப்பதற்கு நம்முடைய பொறுப்பாளர் சிவசாமன் வந்திருக்காரு. 10 உறுப்பினர்கள் எல்லாம் கொடுத்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% 80% கொடுத்திருப்பீங்க. உறுப்பினர் கார்டு கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உறுப்பினரை பொறுத்தளவுக்கு நீங்க ஒவ்வொரு ஒன்றியத்திலே கிளையிலையும் நீங்க ஒவ்வொரு தொகுதி 2 தொகுதி 2 தொகுதியிலையும் நீங்க உறுப்பினர்கள் எவ்வளவு சேர்த்துக்கிறீங்க, இந்த இதுல எவ்வளவு ஓட்டு வாங்கி பாத்தீங்கன்னா அது வித்தியாசம் இருக்கும். ஆனா இந்த உறுப்பினர்களை கரெக்டா கொண்டு சேர்த்துங்க. நீங்க உறுப்பினர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைவர் காலத்துல 17 லட்சம் உறுப்பினர், அம்மா 1.5 கோடி உறுப்பினர், இன்னைக்கு 2 கோடி உறுப்பினராக இந்த கட்சி எடப்பாடியார். இந்த கார்டை கொண்டு சேர்த்துனீங்கன்னா இந்த கார்டு வாங்கி பாய்க்க வச்சுட்டா உணர்வு வந்துடும். இந்த கட்சியில் நபர்கள் உணர்வு வந்துடும். 5% ஓட்டு கூடும். நம்பர்கள் இந்த கார்டு தயவு செஞ்சு யாரு வாங்கி பாருங்க, மாவட்டத்தில் கொடுத்துருவார். ஒன்றுக்கு நகரத்தில் கூட போகும், கீழே கிளச்சார் போகும், அதுக்கப்புறம் கீழே போகும், வீடு விட கொண்டே கொடுக்கும். சிவசாமன் வந்து பார்த்து போயிருக்கோம், பத்தி இருக்காது. இருந்தாலும் யாரும் வச்சுக்க கொடுத்துருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல அங்க பேசும்போது இளைஞர்கள் நம்ம கட்சியில நிறைய இருக்காங்க.
அவங்க எல்லாம் அரவணைக்கணும். இளைஞர்கள் வச்சுட்டு வர தயாரா இருக்காங்க. இன்னைக்கு 7.5% இடஒதுக்கீடு யார் கொடுத்தா? இன்னைக்கு விவசாய அமைச்சர் இருந்த எடப்பாடி கொடுத்தார். திமுக ஏமாத்திட்டு இருக்காங்க. மருத்துவக் கல்லூரி கொரோனா நேரத்தில் ஆரப்பார் எல்லாரும் பாஸ் பண்ணி விட்டார். இளைஞர்கள் மாணவர்கள் நம்ம பக்கத்தில் வருவாங்க. அதை பயன்படுத்தும், அதை நம்ம பயன்படுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட தயாரா இல்லை, யாருமே தயாரில்ல. இந்த 3 வருஷம் ஒன்றும் பண்ணல, எந்த திட்டம் கொண்டு வரல. அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்து எடப்பாடியார் இருக்கும் போதுதான் நீங்க அதிக திட்டத்தை பத்தி பேசினாருல்ல, அதிக திட்டத்துக்கு நாங்க போய் கேட்டோம். நானு கருப்பண்ண, அதே போல செங்கோட்டையன், அதே போல நம்ம மாவட்டத்தில் கூடிய எல்லா முக்கியமான போய் கேட்டோம். கருப்பண்ண கூட இருந்தாரு. அப்ப போய் கேட்கும் போது எடப்பாடி என்ன சொன்னாருன்னா, ஆரம்பத்தில் நம்முடைய சபாநாயகர் தனபாலன் எல்லாரும் போய் பேசும்போது இது முக்கியமான திட்டம், 70 போராட்டம் விவசாயம் கேட்கும்போது, தம்பி மத்தியில நிதி வரட்டும் நம்ம சேர்ந்து பண்ணிடலாம். ஆனா நீங்க விவசாய குடும்பத்தில் வந்திருக்கிறீங்க, நீங்க விவசாயி, நீங்க இருக்கும் போது மத்தியில் எந்த ஆட்சி இருந்தாலும் அதுக்கு வர மாதிரி 70 போராடிட்டாங்க, நீங்க தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு உடனடியாக ஒரு அற்புதமான முதலமைச்சராக ஒரு விவசாயி எப்படி பாத்துங்க. அவர் ஆட்சிக்கு வரும்போது சொன்னாங்க, முதலமைச்சர் இந்த ஆட்சி தாண்டி வர 3 மாசத்துல போயிடுவார், 4 மாசத்துல போயிடுவார், 6 மாசத்துல போயிடுவார். ஆனால் 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சி நடத்தி அம்மா திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதிகமான திட்டங்கள். இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டம் திறக்கிறார்னா யார் கொண்டது? எடப்பாடி கொண்டது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அத்திகிர உணா திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், செய்ய முடியாத திட்டங்களை கூட செஞ்சு கொடுத்தது யார்? எடப்பாடி சொன்னார். உடனடியாக நிதி முழுமையாக அம்மா அரசு எடப்பாடி அவர்கள் நிதி முழுமையாக ஒதுக்கி நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டினார். இன்னைக்கு குழந்தைகள் தமிழர்கள் யார் காரணம்? எடப்பாடி காரணம். இத்தனை திட்டங்கள் நம்ம கொடுத்திருக்கிறோம். திமுக ஒன்றுமே பண்ணல. அது மட்டுமல்ல, திமுக செஞ்சது என்ன? சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, எல்லா விலையும் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் திமுக ஆட்சி வேண்டும். ஏழைகள், நடுத்தர வர்க்கம், தொழில் முதலீட்டாளர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் எப்பவுமே திமுக போடக்கூடிய அரசு ஆட்சிக்காக சொல்றாங்க. ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல், அற்புதமான ஆட்சி இருந்த எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம பொறுப்பாளர் நீங்களா, எல்லாமே நீங்களா சட்டமன்ற உருவாக்குனீங்க, எம்பி உருவாக்குனீங்க, எல்லாம் உருவாக்குனீங்க. ஆகவே கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் மனது வைத்தால் கண்டிப்பாக அதிகமான தொகுதி வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். முதலமைச்சர் அவர் மருந்து உறுதி. இந்த 2 தொகுதியும் உறுதியா அவர் வரும்போது எம்எல்ஏ வந்துருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு இன்னும் பேசிட்டே போடாது. கட்சி சாதாரண கட்சி எல்லாம் கிடையாது. அம்மா அவர் 2011 முதலமைச்சராக வரும்பொழுது உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய கூட்டணி இருந்தது. அன்னைக்கு தேமுதிக பல்வேறு கூட்டணி இருந்தது. முடிஞ்சதுமே அப்ப பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் உள்ளாட்சி தேர்தல் வந்தது. உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அம்மா அவங்க முடிவு பண்ணாங்க. அப்ப நாங்கெல்லாம் இருந்தோம், அமைச்சராக இருந்தோம். 2011 அந்த கூட்டணி எல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க. கூட்டணி எல்லாம் நமக்கு டீசெண்டா அன்பா பிரிஞ்சுக்குவோம். நாங்க உள்ளாட்சி தேர்தல் 2011 நாங்க அதிமுக தனித்து போட்டியிடும் சொல்லி போட்டு முடிவெடுத்தாங்க. யாருக்காக? உங்களுக்காக, நம்ம கட்சியின் நிர்வாகிகளுக்காக, தொண்டருக்காக. எல்லாத்துலயும் நம்ம கட்சிக்காக போட்டியிடணும். மேயராக, சேர்மனாக, டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக, கவுன்சிலராக அதிமுக வந்தா அம்மா உருவாக்குறாங்க. 1 லட்சம் பேர் பச்சைக்கு கையெழுத்து போட வாய்ப்பு 2011 அம்மா கொடுத்தாங்க. மறந்துடாதீங்க, இந்த கட்சி கொடுத்தது. அதுக்கு முன்னாடி கூட்டுக்கடை தேர்தல் திமுக காரணம் காங்கிரஸ் எப்பவுமே வருவான். 2011 முதலாக 2 லட்சம் பேருக்கு பச்சை கைது போட வாய்ப்பை கொடுத்து அம்மா அவர்கள் எடப்பாடி 10 வருஷம் இருந்தாங்க. இந்த பதவியெல்லாம் கொடுத்தது அதிமுக. இந்த கட்சி அம்மா அவர்கள் தலைவர், அதே போல எடப்பாடி. ஆகவே இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கும். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா
இன்னைக்கு பூத் கமிட்டி 9 பேர் போட்டீங்கன்னா அந்த 9 பேர் சரியா பண்ணியாருன்னா ஒரு ஆளுக்கு 100 ஓட்டு தான், 110 ஓட்டு 120 ஓட்டு தான், 30 வீடு தான் வரும். 30 வீட்டு சரியா பண்ணியாருக்கா போதும். இந்த 50 பேர் போடுறது முக்கியம். கவனமா போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி தர வேண்டியது இல்ல, நீங்களே எங்களுக்கு சொல்லி தருவீங்க. அப்படி அனுபவம் வாய்ந்தவர்கள் இருந்தாலும் கடமை எங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, சொல்ல வேண்டிய கடமைகள் நாங்க இருக்கிறோம். தயவு செஞ்சு நீங்க களப்பணி ஆற்றுவீங்க, நல்ல நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக வருகின்ற காலம் நம்முடைய காலம். இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்குறேன், அதை மட்டும் பாருங்க. மாநகராட்சி பகுதி வட்டங்கள் பாத்தீங்கன்னா உண்ணாவிரதம், கட்சி கூட்டம் எல்லாம், அம்மா பிறந்தநாள், தலைவர் பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள், இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே போல பாத்தீங்கன்னா ஆண்டு விழா நடக்கும். இது ஒரு 4 மாசத்துக்கு நடக்கும். ஒவ்வொரு கிளையிலும் 9 பொறுப்பாளர் இருப்பீங்க. இந்த பொறுப்பாளர் கூட அந்த கூட்டத்துக்கு வந்தாலே மிகப்பெரிய கூட்டம். கண்டிப்பா தவறாம எல்லாம் வந்துக்கணும். அதே போல ஆர்ப்பாட்டம் நடத்தினா மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் அதுக்கு வந்துக்கணும். மாவட்டத்தில் அதே போல காலியாக எத்தனை பொறுப்பாக இருந்தாலும் மாவட்டத்தில் எழுதி கொடுங்க, அவர் பரிந்துரை பண்ணிடுவார். அதே போல BLA 2 அந்த ஏஜென்ட் போடுறோம்ல, அது சரியான முறையில் வந்து ஓட்டு சேர்த்தணும். அந்த ஓட்டு வந்து ஸ்கூல்ல போய் சேர்த்துறது மட்டும் அந்த வேலை பண்ணக்கூடாது. இதுல பூத் கமிட்டி 9 பேர் இருக்கீங்கல்ல, பூத் கமிட்டி வீடு வீடா போய் செக் பண்ணணும். ஒண்ணு இல்ல, கரெக்டா வீடு போய் பாத்தீங்கன்னா 12 வயசு பூர்த்தி அவங்க எடுத்தீங்கன்னா ஒரு பூத்துல கண்டிப்பா இருப்பாங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவோம். வீடு வீட போய் செக் பண்ணாதான் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு பூத்துக்கு ஒரு 30 பேர் கண்டுபிடிச்சீங்கன்னா 30 பேர் கண்டுபிடிச்ச ஒரு தொகுதிக்கு 300 பூத்துனா 9000 ஓட்டு ஆச்சு. 9000 ஓட்டு வீடு BLA ஸ்கூல்ல போய் போகிறது மட்டும் நம்ம வேலை இல்லை. வீடு வீட போய் செக் பண்ணி அந்த ஓட்டுகளை சேர்த்தணும். அதே போல பகுதி நகர ஒன்றிய செயல்கள் கூட்டங்கள், கிளை கூட்டங்கள், வீரர்கள் வீராங்கனை கூட்டங்கள் அடிக்கடி நடத்தணும். நீ பேரூராட்சினா அந்த பேரூராட்சி வார்டு கூட்டம் நடத்தணும், பேரூராட்சி கூட்டம் நடத்தணும், ஊராட்சி கூட்டம் நடத்தணும், நகராட்சி வார்டு நகராட்சி கூட்டங்கள் நடத்தணும், அடிக்கடி நடத்தணும். அதே போல திமுக நடைபெறுகின்ற ஊழல்கள் மற்றும் ஏற்படும் பிரச்சனை குறித்து ஆர்ப்பாட்டம், போராட்டம் பொதுச் செயலாளர் அனுமதி வாங்கி நடத்த வேண்டும். அதே போல நீங்க எங்கே பிரச்சனை இருந்தாலும் மாவட்டத்தில் அவர் அனுமதி வாங்கிடுவார். அதே போல நம்ம கூட திட்டங்களை முடக்கி வச்சிருந்தா அதுக்கும் அனுமதி வாங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தணும். எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா 2026 நம்முடைய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் உறுதி, எந்த மாறுதலும் இல்லை. இந்த ஈரோடு மாவட்டத்தில் திமுக போன்றவர்கள் செய்யாத திட்டங்களை மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி, புரட்சியாளர் எம்ஜிஆருடைய ஆட்சி, எடப்பாடி தலைமையில் அமையும் விடுபட்ட திட்டங்களை நாம் செய்வோம் என்று கூறி இந்த அற்புதமான கூட்டத்தை, எழுச்சியான கூட்டத்தை, ஒரு மாநாடு ஊழல் கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர், இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர், அதே போல இந்த ஐடிவி பொறுத்தளவுக்கு சிறப்பாக பண்ணிட்டு ஐடிவி இப்பதான் அண்ணன் மாவட்ட பேசிட்டு இருந்தேன். ஐடிவி மாவட்ட செயலர் விவேகானந்தர் சிறப்பா பண்றாரு. இதை பார்த்து எங்க மாவட்டத்திலே ஃபாலோ பண்றாங்க. அப்படி சிறப்பா உங்களுடைய மாவட்ட செயலாளர் ஐடிவி வச்சிருக்காரு. அதற்கு மாவட்ட செயலருக்கும் ஐடிவி மாவட்ட செயலர் பாராட்டுதல். ஆகவே சிறப்பான கூட்டத்தை எளிமையான சட்டமன்ற உறுப்பினராக, எளிமையான மாவட்ட செயலராக, அனைவரும் முடித்த மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய அறிஞர் கருப்பன் அவர்களுக்கும் உடன்பணியாற்றிய அத்தனை பேருக்கும் நெஞ்சான மூலமாக நன்றி கூறி விடுதலை நன்றி வணக்கம். அடுத்தபடியாக நன்றி உரை கவுந்தப்பாடி கிளைக்கழக செயலாளர் KN ஆறுமுகம். இதுக்கப்புறம் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கவுந்தப்பாடியில் நடைபெற்று வரும் அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.